அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரம். எதிரிகளுடைய தொல்லை விலகுவதால் எதிர்பாராத மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு சூரியனுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சுக்கிரன் 3 பலமாக வீற்றிருக்கிறார். 5ஆம் இடத்தில் குரு மிகச்சிறந்த 2 சுப கிரகங்களும் வலுவோடு இருப்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு கோட்டை போல காக்கப்படுவீங்க. அதனால் சற்று பாதுகாப்பாக உணர்வீங்க. குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் என்ன வந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நினைப்பு வருங்க. யாரோ ஒருவர் ஆபத் பாந்தவர் போல வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க. உங்களை விட பெரியவர்கள், அனுபவசாலிகள் உங்களுக்கு உதவுவாங்க. இனிமையான தகவல்கள் உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்களில் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு மற்றும் சனி சஞ்சரிப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. இல்லைனா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு ராசிக்கு மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்குதுங்க. அதாவது ராகு சனி ராசியில் இருக்க, செவ்வாய் கேது ராசியை பார்க்க வேறு வில்லங்கமே வேண்டாங்க. எதிர்பாராத அவமானத்தை தரும் அமைப்பு இருக்கு. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. குறிப்பா உடன் வேலை பார்க்கும் எதிர்பாலினத்தவருடன் தேவையில்லாமல் நெருங்கி பழகுவதை தவிர்த்துக்கோங்க. அதே போல் சில வார்த்தைகளால் வெளியில் இருந்து வந்தாலும் நீங்கள் சற்று பொறுமையுடன் கையாளுங்க. இப்போது உங்கள் மீது வீசப்படும் அனைத்து பேச்சுக்களும் பொறுமை நிதானம் என்னும் ஆயுதத்தால் எதிர்கொள்ளுங்க. உடனுக்குடன் உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதை சற்று தள்ளி போடுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஒரு முறை குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வாருங்கள். ராகு காலத்தில் விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.